அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொதுமக்களின் வசதியினை கருத்தில் கொண்டு பயண நெரிசலை தவிர்க்கும் வகையில் பண்டிகைக்கு அடுத்த நாளான அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அன்றும் பொது விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அளிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு இன்று சனிக்கிழமை அக்டோபர் 25 அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுமே முழு நேரம் செயல்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: முகூர்த்த தினம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1170 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து அக்டோபர் 24 365 பேருந்துகளும், அக்டோபர் 25 445 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து அக்டோபர் 24 மற்றும் 25 120 பேருந்துகளும், பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து அக்டோபர் 24 மற்றும் 25 40 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு வருகிற 27 திங்கட்கிழமை திருச்செந்தூருக்கு அதிக அளவில் மக்கள் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களிலிருந்தும் திருச்செந்தூருக்கு 27 திருச்செந்தூரிலிருந்து சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் கூடுதலான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இதில் பயணிக்க tnstc.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 10, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4 வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 2026 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்து அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் 14 முடிவடைய உள்ள நிலையில் உரிமைத் தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில்தான் அடுத்த சில நாட்களிலேயே முதல் கட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. தகுதியான நபர்களுக்கு விரைவிலேயே SMS மூலமாக தகவல் அளிக்கப்படும். அவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவது அறிவிப்பு: ஐப்பசி மாத முகூர்த்த நாளான 27 பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வழக்கமாக 100 டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் 150 டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல 200 டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் 300 டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு கூடுதலாக சாதாரண மற்றும் தக்கல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை IG தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் அக்டோபர் 27 உருவாக உள்ள புயலுக்கு மோந்தா என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 24 காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 25 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அக்டோபர் 26 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் 27 வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையில் அக்டோபர் 26 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் அக்டோபர் 25 கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி அடுத்த வாரம் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாடு உட்பட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. 8வது அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின் குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் tnerc.tn.government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நடப்பதை ஒட்டி அக்டோபர் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு பதிலாக 8/11/2025 2வது சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்படுகிறது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க நவம்பர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு விலங்கு நலவாரிய அறிவித்துள்ளது. மாத மதிப்பூதியம் 56,000 அடிப்படையில் மொத்தம் 76 இடங்களுக்கு 1 வருட காலத்திற்கு நியமிக்க ஏதுவாக தகுதியுள்ள கால்நடை மருத்துவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரிவான வழிகாட்டுதல்களுடன் கூடிய விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியம் இணையதளம் tnawp.tn.government.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் நவம்பர் 14ஆம் தேதிக்குள் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் நேற்று வரை 72 லட்சம் பனை விதைகள் நடப்பட்டுள்ளன என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 23 வரை 38 மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகங்கள், பசுமை தமிழ்நாடு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு இணைந்து இதுவரை 72 லட்சம் பனை விதைகளை வெற்றிகரமாக நடப்பட்டுள்ளன. 12வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 4000 கோடி மதிப்பில் 6.99% பிணை பத்திரங்கள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக நிதித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்ட அலுவலகத்தில் வரும் 28ஆம் தேதி நடத்தப்படும். போட்டி ஏல கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏல கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் வரும் அக்டோபர் 28ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. விளைநிலங்களில் மழை பாதிப்பு குறித்து செங்கல்பட்டு, தஞ்சை, மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டையில் ஒன்றிய குழு இன்று அக்டோபர் 25ஆம் தேதி ஆய்வு செய்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகை, மதுரை, தேனி மாவட்டங்களில் நாளை அக்டோபர் 26ஆம் தேதி ஒன்றிய குழு ஆய்வு செய்கிறது. கடலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் அக்டோபர் 27ஆம் தேதி ஒன்றிய குழு ஆய்வு செய்கிறது. நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்துவது தொடர்பாக ஒன்றிய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். ஒன்றிய வேளாண் துறை இணை இயக்குனர் தலைமையில் 2 குழுக்களும், உதவி இயக்குனர் தலைமையில் 1 குழுவும் ஆய்வு செய்கிறது. கடைசியாக 14வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் ஆயுர்வேத அழகு மற்றும் மூலிகை முடி மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சியை வரும் 4/11/2025 முதல் 6/11/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.